ஆத்தாடி ஆத்தா ஆத்தாடி ஆத்தா ஆத்தாடி ஆத்தா இவங்க மத்தியில நம்ம ஆடுற எப்படா வாங்கிட்டு போறது? நம்ம மருதாஞ்சி ஃபேன் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறானுங்க உள்டா. நம்ம நின்று டைம் ஆகி போச்சு. So welcome back G fams, how are you all and assalamu alaikum and good morning. ஏடா நேத்து மட்டும் வீடியோ வரல அப்படின்னு சொல்லி பாப்பீங்களா? எஸ், நேத்து நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கம்பெனிக்கு நானே வந்து லீவ் விட்டுக்கிட்டேன். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேத்து வீடியோ போட முடியல. அண்ட் இப்போ என்னடா அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்களா, பாத்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஸோ அடுப்புல வந்து பீஃபா மட்டனா? மட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஆமால 1 கிலோ வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் ஆட்டுக்கறி அன்னைக்கு தொட வாங்கிட்டு வந்தோம்ல, 2 பாட்டா பிரிச்சு தொட வந்து பாத்தீங்கன்னா உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தொழுவதுக்கு டைம் நிறைய இருக்கு. ஸோ அதனால பரோட்டாவும் பச்சைக்கறின்னு சொன்னோன்னே இது கொடுத்தாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். சும்மா ஒரு பரோட்டா சாப்பிட்டுக்கலாம். ஒரு டீ மட்டும் ஹோட்டலில் போயிட்டு கொடுன்னு வாங்கிட்டு வந்தேன். அதையும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜாயிஸ்ல ஓட்டுனியா இல்லையா, நேற்று ஓட்டுனியா இல்லையா, வீடியோவும் வரல ஒன்றும் வரல என்னடான்னு சொல்லி கேட்பீங்க. ஒரு சில வேலைகள் கஃபீல் கூட இருந்ததால ஸோ நம்ம நேற்று வண்டிக்கு போகாதனால நம்ம ஓட்ட முடியல. இன்னைக்கு நம்ம சாயந்தரம் போல் ஓட்டுவோம் கம்பல்சரியா. எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போதைக்கு சாப்பிடுவோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க இன்னைக்கு டே எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது சாப்பிடணும், டீயை குடிக்கணும், கறி எடுத்து வெளியே வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணணும். தொழுவ டைம் ஆனோடனே அப்படியே ஓடி போயிட்டு தொழுவுறோம். தொழுதுட்டு குடுன்னு அப்புறம் மறுபடியும் வரும், கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஜி ஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வசூ பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டோம். எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நேரடியாக பள்ளியாசல் இருக்குது. அப்படியே வீட்டுக்கு நேராகவே அப்படியே வீட்டுக்கு நேராக நமக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நம்ம வீடு தான். ஸோ வாக்கிபல் டிஸ்டன்ஸில் பள்ளியாசல் இருக்குது. போயிட்டு இப்போ தொழுதுட்டு மட்டன் சுக்கா மாதிரியா சுக்கா கிரேவி மாரி சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அப்படியே சோத்து கூட பெரட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். பர்ஃபெக்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. வாங்க போயிட்டு ஒன்று தொழுதுட்டு சாப்பிடுவோம். அப்புறம் வியாபாரத்துக்கு நம்ம கிளம்பலாம் ஜி ஃபேம். லெட்ஸ் கோ. ஃப்ரைடே சும்மாவே இந்த இதில் நல்ல நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். பட் இப்போ ஃப்ரைடேங்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் வரும், அப்படியே மெதுவாக ஒரு ஸ்லோ மோஷனில் வரும். லெட்ஸ் சி. இந்த வண்டி ஒரு வித்தியாசமாக ஒரு மாதிரியாக இருக்குது இல்லை? சைடெல்லாம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க, அப்படி கீழே வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது அந்த வண்டி. சைனா வண்டி தான் நினைக்கிறேன். சரி வாங்க கிளம்பலாம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நம்ம தொழுதுட்டு வந்துட்டோம். இப்போ நேராக வாங்க ரூமுக்கு போகலாம், சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நல்ல வெயில், ஆனால் சூப்பர் வெயில், மாசான வெயில். ஆனால் சுட்ட எரிக்கிற அளவுக்கு இப்போ இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆரம்பிச்சிடும். இப்போ வண்டியில் உட்கார ஆரம்பிச்சோம்னா இப்போ ஜஸ்ட்டு நடந்து தானே போயிட்டுருக்கோம், அவ்வளோவா தெரிஞ்சிக்காது. ஆனால் கொதிக்க வண்டியில் உட்காரும் போது தான் தெரியும். I10 பாருங்க, நம்ம ஊரில் இருக்கிற அதே I10 தான். என்னமோ அப்போலாம் சைஸுக்கு தான் டயரே இருக்கிற மாதிரி இதில் தெரியும். பட் அப்படி கிடையாது, மொத்தத்துக்கே உள்ளதாங்க. சூப்பராக இருக்குல்ல? கிட்டத்தட்ட கிரேவி மாதிரி, சுக்கா மாதிரி. சுக்காவில் இது கிரேவினே வச்சுக்கலாம். ஸோ இப்போ எடுத்து போட்டு பார்க்காம நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் மொபைல் இங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன், ஆப் ஆன் பண்ணுவோம். ஆப் ஆன் பண்ணி ஆர்டர் வந்தால் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான் எடுத்து. ஸோ வாங்க ஜி ஃபேம், ஃப்ரைடே ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா. சூப்பராப்பே. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றத சொல்லுங்கள் ஃப்ரைடேக்கு. சரி பேர் போய்ட்டு ஓகே ஜி ஃபேம். ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வியாபாரத்துக்கு கிளம்புவோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகிட்டு. இப்போ வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஓமாக போடுவோம். காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. திஸ் இஸ் செகண்ட் டே நம்ம சிப்ஸில் ஓட்ட போகிறது. ஓகே சூப்பர். அப்போ செம்ம. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஆன்லைனில் தான் நம்ம இதை வச்சுருக்கோம். பார்க்கலாம் இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பார்க்கிங் பண்ணிட்டு இப்போ ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரைடே மணி 1 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1-1:30 ஆக போகுது. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் எந்த ஒரு ஆர்டருமே வரல. மொபைல் இதை அப்படி கீழே வச்சிருக்கேன். ஸோ பார்த்துக்கிட்டே இருப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தெரியல, காற்று நல்லா புசு அடிக்குது ஜி ஃபேம். எஸ் லெட்ஸ் கோ ஜி ஃபேம். மறக்காமல் எத்தனை பேர் அங்கே போய் ஐடி போட்டிங்களா, நீங்கள் போட்டிங்களா இல்லையா, கம்பெனி போய் விசாரிச்சிங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா நம்ம கொடுத்த ஆஃபீஸ் அட்ரஸ் அதாவது இந்த வண்டியை அட்டாச் பண்ணுறதுக்காக. ஓகே ஸோ இந்த பக்கம் ஒரு குரல்லாம் நிற்கிது. இது நம்மளது இல்லை, அதுதான் நம்மளுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் எந்த ஒரு ஆர்டரும் வரல. ஃபர்ஸ்ட் ஆர்டர் எங்கே கொடுக்குறாங்க, எவ்வளோ தூரம் கொடுக்குறாங்க, கிட்டையா பக்கமா தூரமா எதுவுமே தெரியாது. லெட்ஸ் சி எங்கே தான் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க. ஹவுஸ் டிரைவருடைய லைஃப்ன்றதை இப்போ தாண்டி இப்போ ஒரு டெலிவரி பாயோட லைஃப் எப்படின்றது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வீடியோஸில் காமிச்சிட்டு இருக்கோம். மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு ஷேர் தட்டி விடுங்க. ஓகேவா? வாங்க ஆர்டர் வரட்டும், உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ இதுவுமே ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 24 ரியால் 24.35
நமக்கு கிடைக்கும். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 28 ரியால் டெலிவரி சார்ஜஸ் வருமா, அதில் 24 ரூபா 35 பைசா நம்ம கொடுப்பாங்களாம். ஸோ நான் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. பிக்கப் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி தெரியல, பார்ப்போமே. 3 மினிட்ஸ்ன்னு சொல்லி காட்டுது. 2.1 கிலோமீட்டர். ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்கிற இந்த ரோட்டில் தான். ஓ சூப்பர், இந்த இடத்துலேயே தான் இருக்குது. ஸோ வாங்க போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு இதை போய் ட்ராப் பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு வந்து கிடச்சிருச்சு ஜெய்ஃபேம். லெட்ஸ் கோ. வண்டியில் ஏண்டா உட்காரல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. செம வெயிலுங்க, போட்டு பட்டையை கிளப்புது. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரலாம். செம ஹாப்பி. ஜெய்ஃபேமே கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. இப்போ ஆர்டர் வந்தோடனே ஒரு வாட்டி ஸ்வைப் பண்ணி அக்செப்ட் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே இன்னொரு ஸ்வைப் பண்ணேன். அது எதுக்காக அப்படின்னா ஓகே நான் வந்து ஆர்டர் பிக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்போ மூணாவதா இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஸ்வைப் டு அரைவ் டு பிக்கப் அப்படின்னு, அதாவது பிக்கப் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுக்கணும். இப்போ பிக்கப் பண்ணுற இடத்துல நான் இருக்கேன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ AGSAN அக்ஷன் ஃப்ளவர். ஸோ இந்த ஒரு ஃப்ளவர் கடை. அன்னைக்கு நம்ம ஒரு வாட்டி இங்கேருந்து பூச்செண்டு தூக்கிட்டு போனோம், ஞாபகம் இருக்குங்களா? அது வந்து எதில் கொடுத்தான்? ஆமாம், இவனே தான் கொடுத்தான், நமக்கு சிப்ஸ் கடை தான் கொடுத்தான். 48 ரியால் டெலிவரி கொடுத்தான்ல, அதே கடை தான். வாங்க இப்போ உள்ள போயிட்டு பொருள் கைக்கு வந்த உடனே பிக்கப் சக்சஸ்ன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு வாட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் டெலிவரி அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நிறைய ஸ்வைப்பு இதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ உள்ளேருந்து போயிட்டு என்ன பூச்செண்டா என்னன்னு சொல்லி தெரியல, அதை வாங்கிட்டு போகலாம். இப்போமே செம்ம கஷ்டமான ஒரு டாஸ்கை கொடுத்துட்டாங்க. இந்த பலூனை டெலிவரி பண்ணுறதுக்கு 69 ரியால் சம்திங் 70 ரியால் அவங்க பே பண்ணியிருக்காங்க. உள்ள கொஞ்சம் பாப்பிட்ஸ் அது இதுன்னு என்னமோ வச்சிருக்காங்க போல, ஏதோ பர்த்டேவா இல்லை என்னன்னு சொல்லி தெரியல. ஹலோஜன் பலூனு பூரா கேஸ் ரொப்பி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பெரிய டாஸ்க்னா அடிக்கிற வெயிலுக்கு டொப்புன்னு வெடிச்சிடக்கூடாது, அதுதான் ஒரு பெரிய கஷ்டம். அடுத்தது காருக்குள்ள வைக்கிறேன்ட்டு ஏதாவது போறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு கூட வெடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு தான் ஆப்பு. முன்னாடியே வரும்போதே ஒன்று வெடிச்சிட்ட நீ அப்படின்னு சொல்லி நம்ம தலையில கட்டிடக்கூடாது. அதுவும் பலூனு திங்கிற பொருளை கட்டினா கூட தின்னுட்டு போயிடலான்னு கூட வச்சுக்கோங்க. இதை கொண்டு போய் எங்க திங்கிறது? நம்ம உசாரா பிடிக்கணும், காத்துல பறந்துருச்சுன்னா அது வேற ஒண்ணு. ஆனா அடியில ஒரு கம்பி மாரி கட்டி தான் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. வாங்க காருக்குள்ள வச்சுட்டு இதை போய் டெலிவரி பண்ணிட்டு வருவோம். சுஜி ஃபேமிலி டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 17 கிலோமீட்டர் இப்போ நம்ம கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். வாங்க, ரோடெல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு. 17 கிலோமீட்டருக்கு 17 நிமிஷம் தான் ஆகும்னு சொல்லி காட்டுது. பலூனே எப்படியா இருந்துடுறா, உன்னை எப்படியாவது கொண்டு போய் நான் சேர்க்கணும். வாங்க ஜி ஃபேம் போலாம். இப்போ சுஜி ஃபேமே ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து ஆர்டர் வந்து டெலிவரி கொடுத்துட்டோம். அடுத்த ஆர்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வெயிட்டிங்க கொஞ்சம் சிட்டிக்குள்ள தான் போய் நம்ம நிக்கிற மாதிரி இருக்கும். இங்க நின்னாலும் ஒன்றும் வராது. இருக்கிறது எனக்கு இந்த ஆர்டர் கொஞ்சம் ஈஸியா இருந்தாலும் கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சுங்க இந்த ஆர்டர். என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அந்த பலூனு ஆடிக்கிட்டே இருக்க வந்து முடிக்கிட்டு குத்துது. எதனா ஒரு குட்டி முடி டப்புனு உடச்சு விட்டுருப்போன்னு ஒரு பயம். வெளியே எடுத்தானே டோர் கீழே டச் பண்ணாம எடுப்போம். வெளியே இருந்து நல்லா சூடு இருக்கு, பட்டுச்சுனா வெடிச்சிருவோம்னு பயம். அவன்கிட்ட கேட்டேன், அதெல்லாம் வெடியாது அப்படின்ட்டான். பட் இருந்தாலும் அந்த ஒரு பயம் நமக்கு இருக்குங்க எப்பயுமே. எனிவே வாங்க செகண்ட் ஆர்டருக்கு வெயிட்டிங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னமோ வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறோம். ஆர்டர் ஆர் pouring in, keep the app open, position yourself for the rush and accept order, don't miss the ordering. ஆர்டர் ஆர் புவரா, ஆர்டர் வந்து அவ்வளவா வரல, புவரா தான் இருக்கு அப்படின்றான். நம்ம வெயிட் பண்ற மாதிரி பண்ணுவோம், வர்றதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். செகண்ட் ஆர்டரும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 25 ரியாலுக்கு, ஸோ 24 ரியாலுக்கு வந்திருக்கு. நான் 4 ரியால் அதில் அவங்களே எடுத்துக்குவாங்க. இந்த வாட்டி எனக்கு லைட்டா டிசப்பாயிண்ட் ஆகுது ஜிபேமி. 5 கிலோமீட்டர்ல போய் பிக்கப் பண்ணுங்கிறான். டார்லிங் ஒன்னு நான் பிக்கப் பண்ணிடுறேன். 5 கிலோமீட்டர்ல அப்படி ஒன்னு பிக்கப் பண்ணி உங்க ஆயா வீட்லயே நான் டிராப்பும் பண்ணிடுறேன். வாங்கோ. ஓகே, எவ்வளவு தூரம் இருந்தாலும் ரோடு ஃப்ரீயா இருக்கு, அதனால சர்ன்னு போயிடலாம் ஜி ஃபேம். லெட்ஸ் கோ. ஃப்ரைடே நல்லா தான் இருக்கு, கூட்டம் இல்லாதனால நம்மளால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஓட்ட முடியுது ஜி ஃபேம். இருந்தாலும் ஐ லைக் தி சிப்ஸ். ஓகே ஃபேமே, ஸோ நோ வி ரீச் தி பிக்கப் பாயிண்ட். ஸோ இன்னும் 60 மீட்டர்னு சொல்லி காட்டுது ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல தான் எண்டிங்ல எங்கேயோ இருக்கு, அப்படியே வளைவுல இருக்குன்னு சொல்லி காட்டுது. வாங்க எந்த கடைன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமே, அப்படி எந்த கடை தான் அது இருக்குன்னு. ஓ ஓகே, இந்த கடை தான் நினைக்கிறேன். இல்பான்னு சொல்லி போட்டிருக்கு. ELBA, எஸ் இல்பா, ஐ திங்க் எஸ் இதுதான் ஜி ஃபேம். இல்பாக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ வந்த உடனே அரைவ் டு பிக்கப் அப்படின்னு சொல்லி அதை நம்ம போட்டுருந்தோம். ஓகே ஆயிட்டோமா? இப்போ போய் பொருளை பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் சக்ஸஸ்ன்னு இதில் மறுபடியும் ஸ்வைப் பண்ணணும்.
ஸோ ஜிஃபேமே அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சுங்க. கஸ்டமரோட வீடு பாருங்க, இந்த பின்னாடி பெரிய வீடு தெரியுதுல, அதுதான். ஜஸ்ட் கொடுத்தேன், டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுத்தது தான். அடுத்த செகண்ட் டொங்கி கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐ திங்க் திஸ் இஸ் 13 ரியாலுக்கான ஒரு ஆர்டர் இது. ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் டு 6 கிலோமீட்டர் இது என்னோட கணிப்பு. ஸோ பார்ப்போமே எவ்வளோ தூரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க செக் பண்ணுவோம். முதல்ல லொக்கேஷன் எந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் தான் ஸ்வைப் ஆகுதா அந்த பக்கம் தான் ஸ்வைப் ஆகுதான்னு தெரிய மாட்டேங்குது. வண்டியை கொஞ்சோண்டு மூவ் பண்ணாதான் இதாகுது. ஓகே, என்னடா திரும்பிக்கிச்சு மறுபடியும் கொய்யால நம்மளை பாருங்களேன், வெறி தான் ஏற்றுது. சரி வாங்க போவோம். அவ்வளோதான், சூப்பர், லெட்ஸ் கோ. சார் இப்போ 8 நிமிஷத்துக்கு கொடுத்துட்டு ஓடி வந்துடும் ஜிஃபேன். சாரி, ஆர்டர் போய் பிக்கப் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்துடும். இது வந்து நம்மளுடைய 3வது ஆர்டர் ஜிஃபேமே. நம்மளோட அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 500,000. ஸோ இந்த 500,000 தான் வந்திருக்கும். ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் காஃபி ஷாப் இன் சவுதி அரேபியா. மேபி கல்ஃப் கண்ட்ரி கூட இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு சவுதி அரேபியா தான். ஏன்னா அதர் கண்ட்ரியில் நான் இல்லை. ஸோ அந்த 500,000 இருந்துச்சுன்னா எப்படின்றத சொல்லுங்க. இது சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்கிறதால இப்போ உங்களால் பார்க்க முடியுது. ஆனால் வெளியே மட்டும் வந்துட்டீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் ஜிஃபேமே. அடுத்த டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வீடு மறுபடியும் அப்படியே வெளியே வந்தோடனே வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு, ஆர்டர்ஸ் நிறையா வருது, நல்லா புஷ் பண்ணி ஓட்டு, அப்படியே சீஸ் பண்ணிட்டு உன்னோட ஆர்டரை இன்னைக்கு இன்கம் பூஸ்ட் பண்ணு அப்படிங்குது. 31 ரியால் எனக்கு கொடுப்பாங்களாம் டெலிவரிக்கு. ஸோ லெட்ஸ் see, இது 31 ரியால் மீன்ஸ் எப்படி 20 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். வாங்க ஜிஃபேம் சார்னு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வரலாம். ஆனால் எந்த ஏரியான்னு தான் தெரியல. பட் இப்போதைக்கு நான் எங்கே இருக்கேன் தெரியுமா, வீட்டுக்கிட்ட இருக்கிற அவ்வளோதான். அந்த சத்துல அப்படி ரைட் எடுத்தா வீடு. சரி வாங்க கஸ்டமரோட லொகேஷன் போவோம். கூட்டம் ஏறுறதுக்குள்ள நம்ம போயிட்டு டெலிவரி ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு வரலாம் ஜிஃபேம். டிராபிக் இல்லாத வரைக்கும் சர்னு பண்ணிட்டு வந்துடலாம். திஸ் இஸ் அவர் 4th ஆர்டர் ஜிஃபேம். ஒரே ஒரு டீ சாப்பிடணும் போல இருக்கு. வண்டி அப்படியே ஒரு ஓரம் நிப்பாட்டிட்டேன். லொகேஷனுக்கு இன்னும் நான் போகல. அப்படியே நம்ம கேரளா ஹோட்டல் இங்கே முன்னாடியே இருக்கு. ஸோ ஒரே ஒரு டீயை மட்டும் அப்படியே வாங்கிட்டு ஓடி வந்துட்டு அப்புறம் நம்ம இந்த ஆர்டரை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஸோ வண்டியை லாக் பண்ணிக்குவோம். உள்ள மொபைல் வேறு இருக்கு. லெட்ஸ் கோ. எங்கப்பா ஹோட்டலு, ரொம்ப தூரம் ஓடி வரணும் அப்படின்னு இல்லை, இங்கே தான் இருக்கு. வாங்கிட்டு அப்படியே போகலாம் ஜிஃபேம். வாங்க 1.5 ரியாலுக்கு டீ. ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு கேட்டால் டீ எல்லாம் ஓகே, ஒரு தடவை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான். பட் வேறு வழி இல்லாதப்போ அடிக்கடி கூட சாப்பிடலாம். பங்காளி ஹோட்டல் இருக்கு, பட் அது கெமிக்கல் டீ. இவங்களாவது பால் போடுவாங்க. லெட்ஸ் கோ ஜிஃபேம். சாயா வந்து குறைச்சி 10 மினிட் ஆகும் அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் சொல்லி நமக்கு அனுப்பிட்டாங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு ஆர்டரை ட்ராப் பண்ணிட்டு வருவோம். 31க்கு எத்தனை கிலோமீட்டர் கொடுப்பான்றது அப்படியே ஒரு கெஸிங்லேயே போயிட்டு இருக்கேன். 24 கிலோமீட்டருக்கு 17 கிலோமீட்டர் கொடுத்தாங்க. சாரி, 24 ரியாலுக்கு 17 கிலோமீட்டர் கொடுத்தாங்க. ஸோ 31 அப்படிங்கக்குள்ள 20 to 25 இதை நான் எதிர்பார்க்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு சும்மா ஒரு கெஸிங் தான், இது ஒரு கேம் மாதிரி. அப்படியே ஜாலியாக ஆடிக்கிட்டே போகலாம். அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே மாமா மட்டும் நடந்து அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கேன். சரி வாங்க போகலாம். ஒன்றும்ல 20 to 25 கரெக்டாக 20 தாங்க. 16 நிமிஷத்தில் போயிடலான்னு சொல்லி காட்டுது. பிகாஸ் ஸ்ட்ரைட்டாக சிட்டி விட்டு அவுட்டரில் போகுதுங்க. ஸோ இப்போ அங்கே தான் எனக்கு ஆர்டர் கிடைச்சாதான் உண்டு, இல்லைனா வந்து கஸ்டமர் இங்கே நான் ஊருக்குள்ளே ரிட்டர்ன் நான் வந்தாகணும். ஸோ இப்போ எங்கே போகுதுன்னா, இது லொக்கேஷன் எங்கே போகுதுன்னா ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்கிறது, அந்த இஸ்கான் பழைய இடத்துல நான் வேலை செஞ்சேன் பார்த்தீங்களா, மிலிட்ரி கேம்ப் கிட்ட, அங்கே போகுதுங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக போவோம். ஒரே ரோடு தான். இப்போ ரைட் எடுத்தோம்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு அட்டெட்னு அடிச்சிடலாம். 20 கிலோமீட்டர் 16 நிமிஷத்தில் போயிடலான்னு காட்டுது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கிற ரோடு வண்டியோட ஸ்பீட்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ரோடுக்குள்ளேயே பாருங்க, ஊருக்கு நட்ட நடுவு தான். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 120 km/h ஊருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ பெரிய ரோட்ஸ் அண்ட் வசதியெல்லாம் இங்கே இருக்கிறதால மட்டும்தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியுது. நம்ம ஊரில் சிட்டிக்குள்ளே 120லாம் பெரிய விஷயம். பைபாஸில் 120 போயிட்டாலே என்னது, வாகனங்கள் அதிகம் உள்ள சாலையில் 120 சென்ற செஸ்ட் கலாட்டா, இவர் மீது வழக்கு பாயுமா பாயாதா, இவரை தூக்கி போட்டு கும்மணுமா கும்ம மாட்டாங்களா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. பட் இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. அசால்ட்டாக அடி பிரின்னு பிரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். எஸ் வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம். கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து உங்கள்கிட்ட சொன்னேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கஸ்டமரோட லொக்கேஷன் இல்லை, இங்கே பக்கத்தில் ஒரு பள்ளியாசல் இருக்குது. ஸோ ஐ திங்க் என்னன்னா, நான் ஓகே, நான் கஸ்டமருக்கு கால் பண்ண மாதிரி வந்துட்டேங்கன்னு. சரி நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அவங்கள்ட்ட ஹதியா இருக்குது, வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க அப்படின்னாங்க. கீழே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ஹதியா மீன்ஸ் ஒருத்தங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம்ல அது. ஸோ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இவங்க இது பண்ணியிருக்காங்க. ஃபோன் நம்பர் கொடுப்பாங்களாம். இப்போ அவங்களுக்கு ஃபோன் போட்டு அவங்கள்ட்ட இதை ஒப்படைச்சிட்டு வரணுமா. வாங்க கொடுத்துட்டு வருவோம். எப்படிலாம் ஆர்டர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. லெட்ஸ் கோ ஜிஃபேம். அவங்க மேலேருந்து வருவாங்களாம். அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். எனக்கு போட்டோ அனுப்பு, அதை அனுப்பு, இதை அனுப்புன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குது இந்த அம்மா.
இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே இல்லவே இல்லை, இந்த இடத்துல இல்லை. அவங்க புது மதிப்பாக இவங்களோட லொக்கேஷன் வாங்கி அப்படியே ஆர்டர் போட்டு விட்டுட்டாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே நிற்கிறோம், சீக்கிரமாக கொடுத்துட்டு போகணும். வந்துட்டோம். நம்ம அல்ராஜி பள்ளி கிட்ட வந்து அப்படியே வந்தோம். இந்த கடைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் போட்டிருந்தோம் ரொம்ப நேரமாக. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes கழிச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ வாங்க இப்போ இதை பிக்கப் பண்ணுவோம். 13 ரியால் தான், மேபி 5 to 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். லெட்ஸ் கோ ஜி ஃபேமே, இதை போய் முடிச்சுட்டு வரலாம். நம்ம ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டோம். ஸோ ஏதோ சம்திங் சாக்லேட் தான் போல இருக்கு. அது போன வேகத்துக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டு போகிறோம். 5 கிலோமீட்டர் தாங்க வந்திருக்கு, 8 minutes காட்டுது. வாங்க இதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு குடுன்னு மறுபடியும் அடுத்த ஆர்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படியே லோக்கல்லே சுற்றிட்டு இருந்தால் நம்ம டிராஃபிக்கில் மாட்ட மாட்டோம். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்மளால ஓட்ட முடியும் தாராளமாக. பட் கொஞ்சம் லாங் வந்துருச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க, நம்மளால அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ வரலாம், டெலிவரிக்குன்னு வரீங்க அப்படின்னா வாங்க. பட் கம்பெனியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா கம்பெனியோட சிஸ்டம்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் கம்பெனி வந்து நீங்கள் சேலரி பேஸ்டு தான் டெலிவரி பண்ணுவீங்க. ஸோ அவங்க எவ்வளோ டெலிவரி கொடுக்குறாங்களோ நீங்கள் பண்ணி ஆகணும். 2000 ரியால் சேலரி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பைக் டெலிவரியோ இல்லை காரே கூட வச்சுக்கோங்க. பைக்கோ காரோ 2000 ரூபா சம்பளம் சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு காசுக்கு 2000 ரியால் சொல்கிறாங்கன்னா 2000 ரியால் உங்களுக்கு மந்த்லி சம்பளம் கிடைக்கும். ப்ளஸ் வந்து அவங்க ஒரு 15, 16, 13 அப்படின்னு ஒரு டெலிவரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது நீ எனக்கு பண்ணி கொடுத்து ஆகணும், கம்பல்சரி நீ பண்ணணும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காசு வந்து நீ வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை, ஒரு டெலிவரி வர்றதெல்லாம் நீ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 2000 சேலரி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டெலிவரிக்கான காசு இதெல்லாம் நமக்கு ப்ராஃபிட்டில் வரும். பட் வரக்கூடிய கம்பெனி என்ன கம்பெனி, அது நல்ல ஃபேமஸ் கம்பெனியா, லாஜிஸ்டிக்கா இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு நல்ல கம்பெனின்னு விசாரிச்சுட்டோங்க. எனக்கும் அவ்வளோவா தெரியாது என்ன கம்பெனி இங்கே பெஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு. நம்மளே வந்து புதுசாக தான் வண்டி ஓட்டுறோம். அதனால ஆனால் கேட்ட வரைக்கும் இங்கே இருக்கிற கம்பெனி டெலிவரி சிஸ்டமை கேட்ட வரைக்கும் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எனக்கு ஓரளவுக்கு கிடைச்சது. ஸோ அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஜெய்ஃபேன். வாங்க அப்படியே மெயின் ரோட பிடிப்போம், மறுபடியும் அப்படியே சர்வீஸ் ரோட பிடிச்சி சர்னு கிளம்பிடலாம். இந்த டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன சொசைட்டி மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க, ஒரு வீடை 2 பேர் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு எடுத்து ஒரு போர்ஷன் அவங்க உங்களுக்குன்னு எடுத்துக்குவாங்க. அதாவது ஒரு ஏழை மாதிரி சொல்லிக்கலாம், ஒரு மிட் ரேஞ்ச் ஏழைன்னு சொல்றது, சாரி ஏழைன்னு சொல்லக்கூடாது, ஒரு மிடில் ஃபேமிலி ஓகேங்களா. ஒரு வறுமை கோட்டுக்கு கிட்டத்தட்ட கீழே உள்ளவங்க, ஒரு மீடியமாக சம்பாதிக்கிறவங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேரிங்கில் தான் வீடு எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவே பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு வீடு பார்க்க ஒரு ஆளுக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்குள்ளே 2 பேர் இருப்பாங்க. கார் பார்க்கிங்கில் இந்த மாதிரி தான் ஓரமாக நிப்பாட்டிக்கணும். இந்த பாருங்க எப்படி நிப்பாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிப்பாட்டிப்பாங்க. வாங்க இந்த டெலிவரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. 13 ரியால் கொடுத்தாங்க, 5 கிலோமீட்டர் சம்திங் 6 கிலோமீட்டருக்கு. இப்போ வாங்க மறுபடியும் நேராக போவோம். போய்ட்டு இந்த பள்ளியாசல் பக்கத்தில் போய் நின்றுக்கலாம். ஏதாச்சும் அடுத்து வந்துச்சுன்னா பிக்கப் பண்ணிட்டு கிளம்புவோம். இல்லை இங்கிருந்தே வந்தால் கூட அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு ஓடிடலாம். பட் இங்கே நியரில் எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இல்லை. ஸோ நம்ம அங்கே தான் மறுபடியும் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் யாராவது ஓட்டுறீங்க அப்படின்னா விட்ட இடத்துல சும்மா எம்டியாக வீடு இருக்கிற இடத்துலலாம் நிற்காதீங்க. கொஞ்சம் தள்ளி போய் அதிலே நோட்டிஃபிகேஷன் வரும், ஏன்டா இங்கே நிற்கிற முட்டா பையில, கொஞ்சம் உள்ளே போய் நில்றா அப்படிங்கும். ஊரில் போய் ரஷ் இருக்கிற இடத்துல போய் நில்லுங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல போய் நிற்கலாம். ஜொமேட்டோ நான் ஓட்டும்போது எப்படி தெரியுமா, லொக்கேஷன் கொடுத்துருவோம், இந்த இடத்துக்கு போய் நில்லு போ அப்படிமா. அப்புறம் அங்கே போய் நிற்பேன், அங்கேருந்து தான் ஆர்டர் வரும், அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓடுவோம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனிவே ஸோ வாங்க இப்போ குடுக்குன்னு ஓடி போயிட்டு அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா பார்ப்போம். இது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த அப்ளிகேஷனில் நான் ஓட்டின வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த அப்டேட் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். பிகாஸ் நான் ஏதாச்சும் தப்பாக அப்டேட்டு வேணும்னே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா நான் கொடுக்கலாம். பட் வேணாம், என்னை பார்த்து சிப்ஸில் நிறைய பேரை அட்டாச் பண்ணி வண்டி ஓட்டுறீங்க நம்ம நண்பர்கள்லாம். ஸோ அவங்களுக்கு நான் தப்பான ஒரு உதாரணமாக எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதில் இருக்கிறத எக்ஸாக்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஹங்கர் ஸ்டேஷன் நான் ஓட்டி பார்த்ததில்ல. ஸோ ஜாஹேஸு அதை நான் அனுபவிச்சிட்டேன். ஸோ சிப்ஸ் திஸ் இஸ் ரைட் ஃபார் மீ. ரெகுலராக இனிமேல் இதில் தான் ஓட்டலான்னு இருக்கேன். பைக்கு இவங்க அலோவ் பண்ணாத வரைக்கும் நம்மள மாரி கார் வச்சு ஓட்டுறவங்களுக்கு லாபம் தான். பட் பைக் அலோவ் பண்ணிட்டாங்கோ, பைக்குக்கு தான் கிட்ட கொடுப்பாங்க. நம்மளெல்லாம் தூரமாக கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. தூரமாக கொடுத்தா கூட அதுக்கு ஏற்ற பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஓகே வாங்க இப்போ மறுபடியும் போய் கிட்ட போய் நிற்போம். மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 ஆயிடுச்சு. 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. ரோட்டை கிராஸ் பண்ணி பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போறேன்னு கேட்குறியா, இல்லை டீ ஒன்று வாங்கி அடிப்போம். லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவலியாகவே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போயிட்டு குடுன்னு வாங்கிட்டு வருவோம் ஒரு டீ. ஐயோ ஆர்டர் அடிச்சிருச்சிங்க, 135 ரூபா. ஓகே எவ்வளோ டெலிவரின்னு தெரியலையே, 13 ரியால் தானா? சரி ஓகே ஜி ஃபேம், பக்கத்துலேயே ஒன்று வந்திருக்கு, வாங்குவோம். 5-6 கிலோமீட்டர் தான் இருக்கும். 135 ரியாலும். போயிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு அப்புறம் ஓடுவோம் நம்ம பிக்கப் பண்ணிட்டு. சூப்பரப்பே
அப்படியே உட்காந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. ஸோ வாங்க டீயை வாங்கியாச்சு. இந்த டெக்ஸிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ விசா, அதாவது ஆமில் விசாவில் வந்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸி மாதிரிலாம் ஓட்டலாம். இந்த மாதிரி வண்டி நல்லா லக்ஸரியான வண்டி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் ஃபுல்லாக ஓட்டிக்கலாம். வண்டி நம்மளுது, அதாவது வண்டி நம்மக்கிட்டே தான் இருக்கும் 24 ஹவர்ஸு. கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 4800 5000 ரியால் அப்படி மாற்றி மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். பெட்ரோல் மட்டும்தான் நம்மளுது. ஸோ மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இக்காமாலேருந்து எடுத்து லைசன்ஸ்லேருந்து எடுத்து வண்டியில் எந்த வேலை வந்தாலும் ஃபுல்லாக அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் பெட்ரோல் மட்டும் நம்ம போட்டுக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு மந்த்லி காசும் கொடுக்கணும். அது ஒன்று இருக்குது. டெக்ஸிங்கிறதால நம்ம தைரியமாக மால் கீழே எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் சவாரி ஏற்றலாம். ஸோ நிறைய சவாரி கிடைக்கும். வாங்க இந்த டீ சூடு ஆடுறதுக்குள்ளே வண்டியில் போய் வச்சுட்டு குடிச்சிக்கிட்டே இந்த டெலிவரி முடிச்சிடும். ரோஸ்ன்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு தான் வந்திருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இந்த ஐஸ்கிரீம் இருக்குது பாருங்கள். ப்ரௌனில் பூனை கால் மாதிரி பொம்மை, பூனை தலை, ஹார்டின் ஷேப்பு. வா, பார்க்கும்போதே ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டாகணும் போல இருக்கு. ஐஸ்கிரீம் இதை பார்த்தா குல்ஃபி மாரி இருக்குது. செமையாக இருக்குதுல்ல. ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னாங்க. அந்த 5 மினிட்ஸில் நம்ம ஏன் அந்த டீயை முடிச்சிடக்கூடாதுன்ட்டு அப்படியே ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருக்கேன். இந்த ஏரியா எங்கன்னு கேட்குறீங்களா? இதுக்கு அந்தாண்ட நம்ம வீடு, நம்ம இந்தாண்ட இருக்கோம். ஸோ நம்ம ஏரியாக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கோம். இது 6வதா சம்திங் 7வது ஆர்டராக எனக்கு தெரியல. பிக்கப் பண்ணியிருக்கோம். சேஸ், நீங்களும் டீ குடிங்க. வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 6:20 6:10 ஆகுதுங்க. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஹவருக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணியாச்சு. எந்த ஒரு ஆர்டரும் நமக்கு இன்றைக்கி வரவே இல்லை. ஏன்னு சொல்லி தெரியல. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிங்க, இன்ஸ்டாலையும் சரி வாட்ஸ்அப்லையும் சரி தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணுறீங்க. ப்ரோ என்னாச்சு, என்ன ப்ரோ நேற்று ஏன் வீடியோ வரல, அதாவது இன்றைக்கி ஏன் வரலன்னு இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நான் எந்த ஒரு வீடியோ போட்டிருக்க மாட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ மறுநாள் தான் பார்ப்பீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று எந்த ஒரு வீடியோவுமே வந்திருக்காது. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வராததுக்கு முக்கியமான காரணம் நான் எடுக்கலை, அதனால வரல. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட். என்னன்னு தெரியல, நேற்று பிளாக்ஸ் எடுத்துக்க மூட இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், சொல்ல முடியாது. அடுத்த மாதத்துலேருந்து, அதாவது இந்த மாதம் வரைக்கும் தான் வீடியோ வரும். அடுத்த மாதத்துலேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போமே. ஓகே ஜி ஃபேம், வெயிட் பண்ணுவோம். இது வரைக்கும் எத்தனை ஆர்டர் ஓட்டினா 7 ஆர்டர் சம்திங் 8 அப்புறம் அந்த மாதிரி தான் ஓட்டியிருக்கேன். அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். செல்லக்குட்டிங்க தான் நிற்கிது. சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆர்டர் வந்தோடனே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜி ஃபேம். ஓகே, ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்திருக்கு. 31 ரியால் நமக்கு கொடுப்பாங்களாம். 36 ரியால் ஆக்சுவலாக வாட்டோட வருது. பட் 30 பைசா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பெஸ்ட் கிச்சனை நான் எங்கே போய் தேடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இங்கே எங்கன்னா தான் இருக்கும் தி பெஸ்ட் கிச்சன் அப்படின்னு சொல்லி. தேடி பார்ப்போம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் வாங்கிட்டு கொடுன்னு ஓடியாருவோம். ஓகேவா? லெட்ஸ் கோ ஜி ஃபேம். இதுதான் இங்கே இருக்கும். ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோங்க. 22 கிலோமீட்டரு நம்மளுக்கு வருது. சம்திங் 20 கிலோமீட்டர் வருது. இது வந்து என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரகனப்னு சொல்லுவாங்க. ஒரகனப். சரி, இந்த ஒரகனப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே செம புளிப்பாக இருக்கும். ஒரு விதமான இலையில இந்த இதை போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இலையில இருக்கிறத அப்படியே உள்ள சோறு, அதில் லெமன்லாம் புளிஞ்சி ஒரு மாதிரியாக புளிப்பாக, அப்புறம் ப்ரௌனு அது இதுன்னு எல்லாம் அவங்க முஷக்கல்னு சொல்லுவாங்க. அப்படியே மிக்சடாக வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு எது தேவையோ. ஏம்மா வந்துக்கிட்டே இருக்கிற? ஓகே வாங்க. 20 கிலோமீட்டர் 22 மினிட்ஸ் காட்டுது. போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு ஓடி வந்துடுவோம் ஜி ஃபேமே. குப்பத்தட்டிக்கு பக்கத்தில் தான் வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்கேன். சாப்பாடு இந்தாண்ட பக்கமாக தான் வச்சாகணும். போகலாம். ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் முடிச்சிட்டோம். இந்த வீட்டுக்கு மேலே போய் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த இடத்துல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 10 பேர் கூடி இருக்கிறாங்கப்பா. மொட்டை மாடியில் போயிட்டு இருந்தோம். அப்படியே அழுக்கு, ஒரு கல்லு எதுவுமே சரி பண்ணல. தூசி தும்பட்டியுமா. அங்கே போய் மேலே வச்சுட்டு நீ போ அப்படிங்குது. நான் போய் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன், வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு அனுப்பிடுச்சு. அவ்வளோதான். இப்போது 32 ரியால் சம்திங் 34 ரியாலுக்கு நம்ம ஏதோ டெலிவரி பண்ணோன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட். இது எவ்வளோ? இல்லைங்க, எங்கே வரல, கீழே போயிடுமோ. 31 ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். சரி வாங்க, அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே நோக்கி போகணும். கொஞ்சம் அவுட்ரு வந்துட்டோங்க. நம்ம அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். 19 ரியாலுக்கு நமக்கு கொடுக்குறாங்கோ ஆர்டரு. ஸோ நான் இந்த ரூட்டில் இப்படி போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மறுபடியும் ஆர்டர் வந்தோன்னே அக்செப்ட் பண்ணேன். போகிற வழியில் அப்படியே கிட்டே இருக்குன்னு பார்த்தேன். கட்சியில் இல்லை. அப்படியே யூட்டனை போட்டு மறுபடியும் ஓடி வந்து இப்போ இந்த ஆர்டர் வந்து பிக் பண்ணுறோம். இண்டிகேட்டர் போட்டுக்குவோம். போயிட்டு பிக் பண்ணிட்டு வருவோம். 19 கிலோமீட்டர் சம்திங் 15 13 14 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் சம்திங் வரணும். பார்ப்போமே. ஏன்னா எங்கே வர்றதுங்கிறது தான் முக்கியம். சிட்டி விட்டு அவுட்டில் தள்ளி விட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஊருக்குள்ளே இருந்துச்சுன்னா அடுத்த ஆர்டர் வரதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஜி ஃபேம்.
பார்க்கலாமே. இங்கேருந்து யூட்டன் போட்டால் கடை இருக்குதான், யூட்டன் போட்டு வருவோம் வாங்க. ஆத்தாடி ஆத்தா ஆத்தாடி ஆத்தா ஆத்தாடி ஆத்தா, இவங்க மத்தியில் நான் மாறுற எப்படா வாங்கிட்டு போகிறது? அடா பாவீங்களா, தெரியாதனமா அட்டன் பண்ணிட்டு எல்லாரும் பாருங்க திணறாங்க, இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. நம்ம மருதாஞ்சி ஃபேமிலி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறானுங்க உள்ட்டா. நம்ம நின்று டைம் ஆகி போச்சு, செம்ம சண்டை போட்டுக்கிறாங்க. ஐயோ ஐயோ, லைஃப்பில் மறக்க மாட்டேன் இந்த கூட்டத்தை. இங்கேருந்து இப்போ நம்ம எப்போ போகிறது, எப்போ வாங்கிட்டு எப்போ கிளம்புறதுனே தெரியல. வெறி வருது வாயில, செம்ம வெறியாவது கட்டுப்போதும். அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க, இன்னும் ஆர்டர் கிடைக்கல. கால்லாம் வலி எடுத்துக்கிச்சு. கஸ்டமர்கிட்ட சொல்கிறேன், மேடம் இவ்வளோ ஆகும், இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, இன்னமும் 1 மணி நேரம் ஆகிடும், எனக்கு வேணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி வாங்கிட்டு வா அப்படிங்குது. நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்குது. நீ வெயிட் பண்ணுவேன், இங்கே எங்களுக்கு சேர் கீர் ஒன்றும் இல்லை, நின்று எவ்வளோ நேரம் மனுஷன் வெயிட் பண்ணுறதுன்னு தெரில. வச்சு செஞ்சுட்டான் சிப்ஸுக்காரன். இந்த ஹோட்டலு NAMQ, இந்த பேர் வந்தாலே இனிமேல் தூக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு ரெஸ்டாரண்ட்டை பாருங்க, அட பாவில ரெஸ்டாரண்ட்டா இது, என்னடா இது ஏசியாக போட்டு வச்சிருக்கிறோம். வெயிட் பண்ணுவோம். இந்த பாருங்க முண்டாயில் புது மாடல் அல்டிமேட் லெவலில் இருக்கு பாருங்க. ஜி ஃபேமே. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நிறைய 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 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் அதான் மோதிட்டே இருந்துச்சு, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி கஸ்டமர் 1 hour கழிச்சு கேன்சல் பண்ணியிருக்காங்க. குடிக்க தண்ணி கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சோண்டு இருக்கு, இதை முதல்ல குடிச்சுப்போம். நின்று முடியலைங்க. நம்ம தமிழ் ஆட்கள்லாம் அங்கே நிறைய பேர் நின்று இருந்தாங்க. இந்த மாதிரியும் நடக்குங்க, அதுக்கு நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கஸ்டமர் வேணும்னா வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரே ஒத்த காலில் நிற்கிது. செம்ம பசி, வேற வயிறு சுருங்கிடுச்சு. கஸ்டமர் கேன்சல் பண்ண உடனே என்னுடைய பேலன்ஸ், நான் ஓட்டின பேலன்ஸ்லேருந்து 27 ரூபாய் கட் ஆகிட்டு. கஸ்டமர் கால் பண்ணி, அது கம்பெனிலேருந்து கால் பண்ணி ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நான்லாம் கேன்சல் பண்ணலை. சரி ஓகே நான் சொன்னேன் நான் கேன்சல் பண்ணல, கஸ்டமர் பண்ணியிருக்காங்களா? அவங்க சொன்னாங்க ஆமாம் கஸ்டமர் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ என் அக்கௌண்ட்லேருந்து ஏன் காசை வெட்டினீங்க? அவங்களா கேன்சல் பண்ணதுக்கு நான் தான் நின்று வாங்குறேன்னே, 1 மணி நேரமாக நான் நின்று இருக்கேன் அப்படின்னு. தை உங்களோட காசு 15 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னாங்க. ஃபோன் பண்ணி ஃபோனை வச்சுட்டு 2 நிமிஷத்தில் மறுபடியும் வாலெட்டில் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன், என்னோட அமௌண்ட் வந்துருச்சு. தேங்க் காட். ஆனால் இந்த சிப்ஸில் வந்து ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஓட்டின அமௌண்ட்டை உடனேலாம் போய் வாங்க முடியாதான். அதாவது வந்து எவ்ரி 2 வீக்ஸ்க்கு வாரம், அதாவது நீங்கள் ஒரே வாரத்தில் 2000 கூட ஓட்டிடுங்க, ஆனால் முழுசாக கொடுக்க மாட்டாங்களாம். அதை வாரம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பிச்சு தான் கொடுப்பாங்களாம். எந்த ஒரு கணக்குனே தெரியல. வாங்க பார்க்கலாம் என்ன எதுன்னு ஜிப்பேன். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சுங்க. இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எங்கடா சரி வண்டி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். 1 hour வெயிட் பண்ணி உடம்பெல்லாம் கதி கலங்கி ஆடி போச்சு. இப்போ மதியம் செஞ்ச மட்டன் கிரேவி, அப்புறம் அண்ணன் வீட்டிலேருந்து கப்ஸா கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஆட்டு காலை தூக்கி அப்படியே ஃபுல்லாக இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சவுதியில் அடிக்கடி கொடுப்பாங்க. சாயந்தரமே கொடுத்துட்டாங்கன்றதால எல்லாம் ஆறி போச்சு. இதெல்லாம் அப்படியே கறி பீஸ், ஆட்டுக்கறி, ஆட்டோட நெஞ்சு எலும்பு அப்படி பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ நம்ம அது ஃபுல்லாக சாப்பிட போகிறதில்ல, சும்மா எடுத்து சைடில் வச்சுருக்கேன். சோறு மட்டும் கொட்டிக்கிட்டு இது சாப்பிட போகிறோம். நம்மக்கிட்ட சமைச்ச சோறு இருக்குது, பட் இது இவ்வளோ சோறு வேஸ்ட் ஆகிடும். கப்ஸா ரைஸு மார்க் ஆண்டனி காமெடி சீன் மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே இதை போட்டு நம்ம இப்போ சாப்பிட்டுக்கலாம். ஜி ஃபேம், நைட்டு சாப்பாடு இன்றைக்கி இதுதான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கஃபீலுக்கு வாங்கிட்டு வந்தோம். மறுபடியும் அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பட் நம்ம சோறு சாப்பிட்டு முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைய வருமானம் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரியாலுங்க, அவ்வளோதான். ஓகே ஜி ஃபேம், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பயங்கர டயர்டாக இருக்குது. படுப்போம். நான் அவ்வளோதான், படுக்கணும். வீடியோ வேறு எடிட் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. பை ஜி ஃபேம்.